அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரிடிக்ஷன், நாம நேற்று பண்ண ப்ரிடிக்ஷன் எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், அதில் என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான முழு விவரமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய மார்க்கெட் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். இது நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ண அப்சைட் லெவல்ஸ் அண்ட் இது எல்லாமே டவுன் சைட் லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்தில், அதாவது கிட்டத்தட்ட அப் சைடும் இல்லை டவுன் சைடும் இல்லாமல் நமக்கு நடுவுலேயே ஓப்பன் ஆனாங்க. பட் நாம் நேற்று ப்ரெடிக்ட் பண்ண டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த டைமிங் கேண்டிலுக்கு பக்கத்துலேயே நமக்கு சப்போர்ட் எடுத்தாங்க. இந்த இடம்லாம் நமக்கு ஒரு நல்ல ஒரு புல்பேக்கான இடம். நாம் எப்போல்லாம் அந்த டைமிங் கேண்டில் வந்து போஸ்ட் பண்ணுறோமோ இந்த டைமிங் கேண்டிலோட ஹை அண்ட் லோ வந்து நீங்கள் ஃபுல்லாக என்டையர் இந்த இயற்கையை நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு டைமிங் கேண்டில் அப்படின்னா இதை நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இது ஒரு டைமிங் கேண்டில் அப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் இந்த மாதிரி எப்போல்லாம் நிஃப்டி வந்து இந்த இடங்கள்லாம் வந்து சப்போர்ட் எடுக்குதோ, அதாவது இந்த மாதிரி நம்மளுடைய டைமிங் கேண்டிலோட ஹை அண்ட் லோ வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். இதனால் நாம் இதில் போஸ்ட் பண்ணுற இந்த டைமிங் கேண்டில் எல்லாமே நீங்கள் இந்த லைன் மார்க் பண்ணி கம்மிங் டேஸில் கூட அதை நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். பட் எக்ஸாக்டாக பாருங்கள், கிட்டத்தட்ட நம்மளுடைய இந்த டைமிங் கேண்டில் பக்கத்துலேயே நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனாங்க. பட் நம்மளுடைய வியூ வந்து கிட்டத்தட்ட இந்த லைன் டச் ஆகும் பொழுது எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால நாம் இன்றைக்கி எந்த ஒரு ட்ரேடுமே நிஃப்டியில் எடுக்கலை. பட் இந்த இடத்துலலாம் நமக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருந்துச்சு. நம்ம எதனால நிஃப்டியில் வந்து என்ட்ரி எடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் படி 50% ஆஃப் மூவ் தான் நாம் இன்றைக்கி எதிர்பார்த்தோம். அதனாலேயே நாம் இன்றைக்கி நிஃப்டியில் எந்த ஒரு ட்ரேடுமே எடுக்கல. பட் நம்ம நிஃப்டியில் வந்து 2 சான்ஸ் நமக்கு இருந்துச்சு. இந்த இடங்களில் நம்ம ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். அகைன் வந்து அப்சைட் ராலி போனாலும் கூட பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு ஒரு புல் பேக் கிடச்சிச்சு. அகைன் நம்மளுடைய டைமிங் கேண்டில் நம்ம இன்றைக்கி போஸ்ட் பண்ண டைமிங் கேண்டிலோட லோ அண்ட் நம்மளுடைய இது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து ஒரு 15 பாயிண்ட் கிட்டே நமக்கு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. இதுலேயுமே நமக்கு நல்ல ஒரு புல் பேக், நம்மளுடைய செகண்ட் டார்கெட் வந்து ஈஸியாக ஹிட் ஆகிட்டாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸ்லேயே வந்து எத்தனை 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகிருக்காங்க பாருங்கள். பட் அதில் இருந்து அப்சைட் போக முடியாமல் அதிலேயே ஸ்ட்ரகிள் ஆகிருக்காங்க. நிஃப்டி வந்து நாம் நேற்று ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி பேங்க் நிஃப்டியோட நிஃப்டி கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான வியூவில் இருந்தாலும் கூட இன்றைக்கி பேங்க் நிஃப்டி எக்ஸ்பெரினால இன்றைக்கி நம்ம பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணோம். பட் நம்ம இன்றைக்கி நிஃப்டியில் வந்து இந்த இடம் இல்லை இந்த இடத்துலலாம் நம்ம ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ப்ராஃபிட் இன்றைக்கி நம்மளால் ஏர்ன் பண்ணியிருக்க முடியும். பேங்க் நிஃப்டியில் நாம் இன்றைக்கி என்ன என்ட்ரி எடுத்தோம், நாம் நேற்று ப்ரிடிக்ட் பண்ண லெவல்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட்டு. நாம் நேற்று ப்ரிடிக்ட் பண்ண அப்சைட் லெவல்ஸ் அண்ட் இந்த ரெட் கலர் லைன்ஸ் எல்லாமே நமக்கு டவுன் சைட் லெவல்ஸ். மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆகும் பொழுதே நமக்கு டைமிங் கேண்டில் வந்து ரொம்பவே பக்கத்தில் இருந்தாங்க. அதாவது 9:30 தான் நம்மளுடைய டைமிங் கேண்டில். ஸோ நம்ம வெயிட் பண்ணோம். இந்த இடத்துல இருந்தே நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்தில் இருந்து ரிவர்ஸ் ஆகும் பொழுதே நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம், பேங்க் நிஃப்டி வந்து ஸ்ட்ரகிளிங் டு டேக் அப்சைட் அப்படிங்கிற மாதிரி. இந்த கேண்டிலே பாருங்கள் எத்தனை கேண்டில் வந்து நம்மளுடைய டைமிங் கேண்டிலோட லோ அண்ட் நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்துலேயே வந்து ஸ்ட்ரகிள் ஆகிருக்கு பாருங்க. இந்த இடத்துல நாம் ஒரு கால் ஆப்ஷன் எடுத்தோம். நாம் எடுத்த கால் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 53,000 கால் ஆப்ஷன் வந்து எடுத்திருந்தோம். இன்னைக்கு எக்ஸ்பைரி ட்ரேட்னால இந்த கால் ஆப்ஷனோட என்ட்ரி ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 100 rupees. ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம 45 rupeesல ஸ்டாப் லாஸ் வச்சோம். எதனால 45 rupees அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நம்ம ரொம்ப கம்மியான ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுருப்போம். இதில் 45 rupees நம்ம ஸ்டாப் லாஸ் வச்ச காரணம் நாம் இன்றைக்கி மார்க்கெட்டோட மொமெண்டம் வந்து 50% தான் நம்ம எதிர்பார்த்தனால நம்மளுடைய ஸ்டாப் லாஸும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இல்லை அப்படின்னா நம்மளுடைய ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிவிட்டு அகைன் வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து 45ல் வச்சோம். பொதுவாகவே நாம் எடுக்கிற என்ட்ரியை பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து நாம் கொடுக்குற இந்த 100 rupees என்ட்ரி அப்படின்னா 5 மினிட்ஸ் க்ளோசிங் பேசிஸில் அந்த 100 rupeesக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சால் மட்டுமே, அதாவது க்ளோஸ் வந்து 100 rupeesக்கு மேலே இருக்கும் பொழுது நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா அது நல்ல ஒரு மொமெண்டம் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா அது ஒரு 45ல் நம்ம ஸ்டாப் லாஸ் போடுறோமா, 45 கிட்டையும் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் 45லேயே என்ட்ரி எடுத்துகிட்டு ஒரு 40 rupees இல்லை 42 rupees இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டிங்க அப்படின்னா ஒரு 5 rupees இல்லை 2 rupeesல நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டிங்க அப்படின்னா அது ரொம்பவே ஒரு சேஃப் ட்ரேடாக இருக்கும். ரொம்ப கம்மியான ஒரு ஸ்டாப் லாஸில் நம்மளால் இன்ட்ராடேலேயே நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். இன்றைக்கி நாம் கொடுத்த 100 rupees வந்து அகெயின் 100 தாண்டறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆனாங்க. பட் 45 to 40 வரைக்குமே லோ போயிருந்தாங்க. பட் அதில் இருந்து நமக்கு இன்றைக்கி நம்மளுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 145 அண்ட் செகண்ட் டார்கெட் வந்து 180
அண்ட் தேர்ட் டார்கெட் வந்து 200 அபவுங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் மார்க்கெட் வந்து இன்றைக்கி 168 வரைக்குமே இந்த கால் ஆப்ஷன் வந்து நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கொடுத்துச்சு. நாம் இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் மட்டும் தான் ட்ரேட் எடுத்தோம். பட் வேறு எந்த ட்ரேடுமே நாம் எடுக்கல. இது ஏன் அப்படின்னா நம்மளோட மொமெண்டம் வந்து 50% அப்படிங்கிற மாதிரினால நம்ம வேறு எந்த ட்ரேடுமே இன்றைக்கி நம்ம எடுக்கல. நாம் வந்து ஒரு ஸ்டாக், அதாவது நேற்றே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு செட்டப்பில் இருக்கிற ஸ்டாக்ஸ் ஃபார் இன்ட்ராடே அப்படிங்கிற மாதிரி நாம் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம் 1 day பிஃபோரே. அதில் இன்றைக்கி ராம்கோ சிமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா டாப் கெய்னரில் வந்து இன்றைக்கி ராம்கோ சிமெண்ட் இருந்தாங்க. அரௌண்ட் 4% வரைக்குமே வந்து ரிட்டர்ன்ஸ் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறமா ஒரு ஃபாலில் 1.67 வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. இது மாதிரி நாம் போஸ்ட் பண்ணுற இன்ட்ராடே ஸ்டாக்ஸில் எல்லாமே உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்கை நீங்கள் செலக்ட் பண்ணி அதில் உங்களுடைய பேக் டெஸ்ட்டையும் போட்டு ஃபஸ்ட்டு 15 minutes ஹை அண்ட் லோ நீங்கள் மார்க் பண்ணி அது ஹை உடைக்கும் பொழுது அப் சைட், லோ உடைக்கும் போது டவுன் சைட் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். இப்போ நம்ம நாளையோட நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாகவும் உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் தெரிவிச்சுக்கலாம். இப்போ நம்ம நாளையோட ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட டே சார்ட்டு. நம்ம நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 3rd June அப்புறமா 18th June இந்த 2 டேட்டுமே வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான டேட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரி இது 3rd June, இது வந்து 18th June. இதனுடைய ஹை அண்ட் லோ எல்லாமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னும் நம்ம எப்பெல்லாம் வந்து இந்த அதாவது 3rd Juneோட லோவாக இருக்கட்டும் இல்லை 3rd Juneோட லோ அண்ட் ஹையில் வந்து எப்போல்லாம் மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம சின்னதாக ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம லாங் ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்ம நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னும் நம்ம அந்த மாதிரி இடங்கள் எல்லாமே, அதாவது இந்த இடம் இல்லை இந்த இடம் எல்லாமே நமக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான இடம் அப்படின்னு நம்ம நோட் பண்ணியிருந்தோம். அது மாதிரி 18th டே கேண்டிலோட ஹை வந்து 23,579, லோ வந்து 23,499 அப்படிங்கிற மாதிரி இன்பிட்வீன் இதுக்குள்ளே மார்க்கெட் இருக்கும்போது நமக்கு ஒரு சைட்வேயாக தான் இருக்கும் அப்படின்னும் ஒன்ஸ் 18th டேயோட ஹைக்கு மேலே மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்னா கம்மிங் 8 June அண்ட் ஜூலை, இந்த ஜூன் அண்ட் ஜூலை நம்ம வந்து நல்ல ஒரு புல் மார்க்கெட் நாம் எதிர்பார்க்கலாம். எப்போ இந்த 18ஆம் தேதி கேண்டிலோட லோ கட் ஆகுதோ அப்போவே நாம் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கலாம். ஏன்னா நமக்கு புல் பேக் கிடைக்கும் ஃபார் லாங் போகிறதுக்காக அப்படிங்கிற மாதிரியான ஒரு வியூவில் தான் இருக்கும். பட் இப்போ மார்க்கெட் இருக்கிற கண்டிஷன் படி நல்ல ஒரு புல் சைடில் தான் மார்க்கெட் வந்து இருக்காங்க. நம்மளுடைய வியூமே புல் சைடில் தான் இருக்குது. ஈவன் தோ நாளைக்கு வந்து நம்மளுடைய இன்ட்ராடே லெவல்ஸை பேஸ்டாக வச்சு நம்ம ட்ரேட் எடுக்கும் பொழுது நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி வந்து பேங்க் நிஃப்டியோட கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் செட்டப்பில் இருக்காங்க. பட் நம்மளுடைய இன்ட்ராடே லெவல்ஸை வச்சு நம்ம ட்ரேட் எடுக்கலாம். நாளைக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பெரி வீக்லி எக்ஸ்பெரி ரெண்டுமே நிஃப்டியில் இருக்கிறனால நாம் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாகவே நாம் ட்ரேட் எடுக்கலாம். எந்த சைட் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை. இப்போ நம்ம வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே இது கால் சைடா இல்லை புட் சைடா அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு டவுட்டுமே இல்லாமல் நம்மளுடைய லெவல்ஸ் பக்கத்தில் மார்க்கெட் வரும்பொழுது சின்னதாக ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம ட்ரை பண்ணும் பொழுது நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மார்க்கெட் வியூ பார்த்திங்க அப்படின்னா புல் சைடில் இருக்கும்போது, உதாரணத்துக்கு இப்போ நம்ம புல் சைடில் தான் இருக்கோம் அப்படின்னா எப்போல்லாம் நம்மளுடைய இதுதான் நம்மளுடைய நம்பர்ஸ் அப்படின்னா இதுலேருந்து ஒரு ரிவர்ஸ் ஆகும் பொழுதெல்லாம் நம்ம சின்னதான ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா நான் நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். நம்மளுடைய வியூ வந்து புல்ல இருக்கிறனால நம்ம புல் சைட் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து நம்ம வியூ வந்து புட் சைடில் தான் இருக்குது அப்படின்னா இந்த லோ கட் ஆகும் பொழுது தான் நம்ம புட் சைட் போகணும் அப்படின்னா செகண்ட் லெவல் வரைக்குமே நமக்கு மார்க்கெட் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இப்போ பேங்க் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன் நாளைக்கு என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஸ்டாக் ஹோல்ட் பண்ணுறீங்க, அதனுடைய ஸ்டாப் லாஸ் என்ன, டார்கெட் என்னன்னு உங்களுக்கு தெரியுமாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதனுடைய ஸ்டாப் லாஸ் என்ன, டார்கெட் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மற்றும் நீங்கள் ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாலும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையுமே நீங்கள் ஓப்பன் பண்ணி பயன்படுத்திக்கலாம். இது பேங்க் நிஃப்டியோட டே சார்ட்டு. நாம் லாஸ்ட் 2 டேஸ்க்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம் 4 நாளாகவே நமக்கு பேங்க் நிஃப்டி வந்து ஒரு இன்சைட் பார் கேண்டில், அதாவது இந்த கேண்டிலோட ஹை அண்ட் லோக்குள்ளேயே மார்க்கெட் வந்து இருக்காங்க. எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் நமக்கு நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரியே மார்க்கெட் வந்து நமக்கு நல்ல ஒரு மொமெண்டம் இருந்துச்சு. மற்றும் நிஃப்டியில் நம்ம 3rd June சொன்ன மாதிரி இது வந்து 6th June அண்ட் 18th Juneல வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான டேட் மார்க்கெட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இதுதான் வந்து 6th Juneோட ஹை அண்ட் லோ. இப்போ மார்க்கெட் இருக்கிற கண்டிஷன் படி நல்ல ஒரு புல்ல தான் இருக்காங்க அப்படின்னாலும் கூட நாம் நாளைக்கு நிஃப்டி கொஞ்சம் மொமெண்டம் இருக்கும். பட் பேங்க் நிஃப்டி அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்கல. பட் எப்பெல்லாம் வந்து இந்த கேண்டில் வந்து நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் மார்க்கெட் வந்து டச் ஆகுதோ இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல ஒரு புல் பேக்காக இருக்கும். மற்றும் 18th டே கேண்டிலோட, இதுதான் 18th டே கேண்டில், இந்த கேண்டிலோட ஹை அண்ட் லோ நம்ம மார்க் பண்ணி இதிலலாம் மார்க்கெட் டச் ஆகும் பொழுது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நம்ம ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம நல்ல ட்ரேட் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஐசிஐசிஐ பேங்க் வந்து லாஸ்ட் 20 June நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அது வந்து நல்ல ஒரு ஃபஸ்ட்டு டார்கெட்டும் ஹிட் ஆகிடுச்சு, செகண்ட் டார்கெட்டும் ஹிட் ஆகிடுச்சு. இப்போ 3rd டார்கெட் வந்து ஹிட் ஆகிறதுக்காக
வெயிட்டிங்கில் இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க் நல்ல ஒரு புல்ல இருக்காங்க. நாம் எடுக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் காலாக இருக்கட்டும், இல்லை இன்டெக்ஸ் கால், ஸ்டாக் ஆப்ஷன் கால் எல்லாமே நாம் எடுக்கிற ட்ரேட் மட்டும்தான் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் லைவ் மார்க்கெட்டோட அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம நாளையோட நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் என்ன, ஸ்டாக் டு வாட்ச் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட நாளைக்கு நாம் ட்ரேட் பண்ணுறதுக்கான அப்சைட் லெவல்ஸ் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியோட அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் டுமாரோ. நாளைக்கு நாம் ட்ரேட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு செட்டப்பில் இருக்கிற ஸ்டாக்ஸ் இது எல்லாமே நாளைக்கு, அதாவது நவீன் ஃப்ளோர், ஐசிஎல் டெக், அதானி எண்ட், டிஎல்எஃப், பந்தன் பேங்க், ரெக் லிமிடெட், பெல் இது எல்லாமே நல்ல ஒரு செட்டப்பில் இருக்கிற ஸ்டாக்ஸ். இதனுடைய ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ நீங்கள் மார்க் பண்ணி ஹை கட் ஆகும் பொழுது ஹை, அதாவது கால் ஆப்ஷன், இல்லை லோ கட் ஆகும்பொழுது நம்ம புட் ஆப்ஷன் எடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இன்ட்ராடேலேயே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக் என்ன அப்படின்னு உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுக்கும் பொழுது நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் வந்து நாம் என்ன ட்ரேட் எடுக்கிறோமோ அந்த ஸ்டாக்ஸ் மட்டும் தான் நம்மளுடைய டெலகிராம் குரூப்லையும் நம்ம போஸ்ட் பண்ணுறோம். அதையுமே பார்த்து நீங்கள் லைவ் மார்க்கெட்டோட அப்டேட் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் எல்லாமே அந்த டே கேண்டிலேயே நீங்கள் இதுதான் அந்த டே கேண்டில் அப்படின்னா இதனுடைய லோலேயே நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு கம்மிங் டேஸில் வந்து கேஷ் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அது நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய லெவல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்டாக் டு வாட்சாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபியரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து க்ரீனாக மாற்றுறதுக்கும் நம்ம சேனல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.